எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். ஏம்பா தோட்டத்தை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியாத உனக்கு? இங்க பாரு, செடி எல்லாம் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. நானும் எவ்வளவுதான் மெயின்டைன் பண்றது? தினம் தானே வெட்டிக்கிட்டு தான் இருக்கேன், அதுவும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏய், அப்படின்னா நீ சரியா வெட்டலன்னு தானே அர்த்தம். அப்படியா? அப்ப நீங்க கொஞ்சம் வந்து வெட்டி காட்டுங்க. சரியா எப்படி வெட்டுறதுன்னு உங்ககிட்ட கத்துக்கிறேன். ஆஹா, சூப்பரா மோட்டு. உன்னை தவிர வேற எவனாலும் எப்படி பண்ண முடியாதுடா. எப்படி பின்னிருக்கும் பாத்தியா? இங்க பாருங்க ஜென்டில்மேன், தோட்டத்தை கட் பண்ணனும்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணனும். எப்படி வேணாலும் கட் பண்ணுங்க அண்ணாச்சி. நாளைக்கு வந்து மறுபடியும் பாருங்க, அது பழைய நிலைமையில தான் இருக்கும். ஏய் மோட்டோ, நாம டாக்டர் ஜட்கா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணணும் மோட்டோ. மோட்டுவும் பத்துலுவும் கையை வச்சாலே எல்லாமே வெற்றி தானே எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கணும் மோட்டோ. ஹலோ டாக்டர் ஜட்காவா? இந்தாங்க போய் இதை வாங்கிக்கோங்க. இது என்னோட புது கண்டுபிடிப்பு கேஜெட். இது வித்தியாசமான ப்ரொடக்ஷன் மிஷின். இதை கொண்டு போய் பிளான்ஸ்ல ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல அப்படியே இருக்கும். மொத்த எல்லா பிளான்ஸுக்கும் நீங்க இதே மாதிரி செய்யுங்க. போதும், இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஓகே. மோட்டோ மோட்டோ அப்படியே வா, அப்படியே ரைட்ல வா, அப்படியே லெஃப்ட்ல வா மோட்டோ. பூசணிக்க மாட்டீங்க. இந்த கார்டனோட பேரை அனிமல் பார்க்னு நம்ம பேரை மாத்திடலாம். ஜனங்க கிட்ட என்ட்ரி ஃபீஸ் வசூல் பண்ணலாம். அது மூலமா நமக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நாம ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு போடலாம். அட மோட்டு, நீ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கப்பா. யார் அது? ஓஹோ, நீதாடா. பரவாயில்ல. ஆஹா, பூசணிக்க மாட்டீங்க. எனக்கு உயிர் வந்துருச்சுடா. எப்படி? ஐயோ டாக்டர் ஜட்கா சார், நீங்க கைய வச்சா எல்லா இடமும் கலகலன்னு ஆயி போகுது. இப்ப பாரு என்ன பண்றது, ஓடுங்க. மரியாதையாக நண்பனை விட்டு இல்ல, நான் உன்னை அடிக்கிற அடிகளை இந்த ஊரை விட்டு துண்டாக்கான துணியை காணும் ஓடிடுவேன். ஜாக்கிரதை. பாத்தியா பத்தலும், மிருகங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது என்ன பார்த்து கத்துக்க. என்ன மிருகங்கள்ல எனக்கு அப்படியே கொத்தடிவ மாதிரி. இல்ல சொல்லாத வேண்டாம். அது மாதிரி என்கிட்ட பாப்பா வச்சுக்காத. வேண்டாம், என்ன விட்டுறே பாப்பா. மோட்டோ அது ஓடி இருக்கு, அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். அடடா, இது என்னது? என்னமோ புதுசா இருக்கு. என்னோட வண்டியை நாசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வண்டியை மிதிச்சிட்டு போவேன்? மரியாதையா நில்லு, உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் இரு, அவசரப்படாத. ஏய் அப்பா, அம்மா, இன்னும் யாராவது பாக்கி இருக்கீங்களாடா? அம்மா, கடவுளே, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாக்ஸர் அடாச்சி, ஒரு யானை ஒரு காண்டாமிருகம் ரெண்டு முதல்ல இந்த பக்கம் போறத பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா என்னால நம்பவே முடியல. இதை யார் உருவாக்கி இருப்பாங்க? அந்த பிரம்மன் நாங்கதான் அதை உருவாக்கணும். அட இதெல்லாம் சோகமான விஷயம் சார், இதுக்கெல்லாம் சிரிக்க கூடாது. அதுதான் உங்க காரை மிதிச்சு தோசை பண்ணிருச்சேல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த சிரிப்பு? அதுங்க என் காரை நாசம் பண்ணதை விட பரவாயில்ல. ஆனா நான் இப்ப உங்களை அடிக்கிற அடியில மூ உலகத்தையும் சுத்தி வர போறீங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். என்னடா இப்ப பெருசா வருது பாரு. கீழே வாங்கடா, இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். அட கடவுளே, இதென்ன புதுசு புதுசா மிருகங்கள் வந்திருக்கு. ஓடுங்க.
டேய் டீ கடை மண்டையா, நீ ஒண்ணும் பயப்படாத. இப்பவே அதை புடிச்சு காட்டுற பாரு. அட என்னப்பா இந்த யானை புல்டோசரே ஒரே தூக்கி பம்பர மாதிரி சுத்துது. யோ கச்சா கச்சா, டாக்டர் ஜட்கா சீக்கிரம் ஏதாவது பண்ணு. என்ன நடக்குது மோட்டோ? என் வண்டி பாக்ஸர் அண்ணாஜி, இப்ப நடந்த தப்புக்கு காரணம் நாங்க இல்ல, அந்த பச்சை யானை அதுதான் தூக்கி அடிச்சிருச்சு. அந்த யானை எதுக்குடா உங்களை துரத்தி அடிக்குது? ஐயா, எல்லாம் உங்க முட்டை கண்ணுக்கு முன்னால தானே நடந்தது. இனிமே இந்த ஊர்ல நீங்களும் இருக்க கூடாது, உங்க தலையெழுத்து இருக்க கூடாது. என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அட எங்க இருந்து அந்த மிருகங்கள் வந்துச்சுன்னே தெரியல. என் கடையில இருந்த தண்ணி எல்லாம் குடிச்சிருச்சு, எல்லா இடத்தையும் அடிச்சு ஒடிச்சு நாசம் பண்ணிடுச்சு. அண்ணாச்சி காப்பாத்துங்க. அந்த யானையும் மத்த மிருகங்களும் சேர்ந்து எல்லா இடத்தையும் கண்டபடி நாசப்படுத்துகளே. என்னப்பா போட்டு பத்துரு, சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கப்பா. இப்ப நம்ம சிட்டில இருக்கிற ஒரு வீட்டுல கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லப்பா. எல்லா இடத்துலயும் இருந்த தண்ணிய குடிச்சிருச்சுங்க, சுத்தமா தண்ணி இல்ல. நான் லேபுக்கு போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மறுபடியும் சரி பண்ணி கொண்டு வர வெயிட் பண்ணுங்கப்பா. அத வச்சு இதுங்க முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ண முடியும். முடிஞ்ச அது வரைக்கும் இந்த மிருகங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம பாத்துக்கோங்க. இந்த மிருகங்கள் தண்ணியை குடிக்க குடிக்க இன்னும் பலசாலியா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது செடி கொடிகளை சேர்ந்ததாச்சு. அது ஒரு மிருகம், அதனால இஷ்டத்துக்கு தண்ணியை பிக்கப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுங்க நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற நதி பக்கம் போயிடும். அங்க போய் நம்ம தண்ணி குடிக்க வேணாம்னு எப்படி தடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. மோட்டு பத்துலு, இந்தாங்க ஃப்ளையிங் சாசர். இதுல ஏறி நின்னு அப்படியே பறந்து போங்க. இந்த மிருகங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள அங்க உள்ள தண்ணி எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் எல்லாம் பண்ணிடலாம், ஆனா எப்படி இத புடிச்சுக்க, வாட்டர் ஃப்ரீசிங் கன். இத தண்ணி மேல ஷூட் பண்ணீங்கன்னா தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். அட சீக்கிரமா போங்கப்பா, நதியில இருக்கிற தண்ணி எல்லாம் அது குடிச்சிருச்சுன்னா இன்னும் பலசாலியா மாற ஆரம்பிச்சிரும். சீக்கிரம். பத்துலு, எனக்கு எல்லாமே தலைகளா தெரியுது. ஏன்னா இப்ப நீ தலைக்கீழ பறந்துகிட்டு இருக்கடா, மேல நிமிர்றா. பத்துலு, என்ன காரியடா பண்ண? நேரா பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு மோட்டோ. இப்ப பார்க்கலாம் அந்த மிருகங்க இங்க வந்து எப்படி தண்ணி குடிக்குதுன்னு. ஆஹா, கிட்ட வருது பத்துலு. என்ன பண்றது? மாட்டிக்கிட்டோம். கையை தூக்கிடு. பத்துலு, அனிமேஷன் மாதிரி இருக்கு, டான்ஸ் ஆடுது. நம்மள சாப்பிட போற சந்தோஷத்துல மோட்டோ. மண்டையா, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா மோட்டோ, கால்ல இருக்கிற அந்த ஐட்டத்தெல்லாம் கழட்டி விட்டு வெறும் காலோட ஓடி போயிடலாம். ஓகே. ஆஹா. யானதான் முரடு பார்த்தா அந்த காட்டாம இருக்கும் முதல்ல எல்லாமே முரடு தரமா நடந்துக்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. மோட்டு, இந்த புடிச்சுக்க அனிமல் பிக்சிங் கன். இந்த கன்னால அந்த மிருகத்தை ஷூட் பண்ணினா அதுங்களாம் பழையபடியே மாறிடும். Catch! Just to miss it.
போங்கடா. நாங்க எங்க கடமையை தானே செஞ்சோம். இதுக்காக எப்படி இப்படி தூக்கி போட்டு விளையாடுறீங்க? நீங்க 2 பேரும் கார்டனுக்கு போய் இருக்கிற செடிகளை எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. மத்தபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கும் சேர்த்து வாழ்க சொல்லுங்கப்பா. அப்ப நடந்ததுக்கெல்லாம் நீதான் காரணமா? இரு மவனே, உன்னை வந்து என்ன பண்ற பாரு. ஏய், இந்தா. இந்தா. ஏய், மரியாதையா கீழே வா. சொல்றல வா. நான் கீழே போனா ஒரேடியா என்ன மேல அனுப்புறோம் போல இருக்கு. நான் இங்க இருந்து இப்படியே ஓடி போயிடுறேன்ப்பா.